Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு அனிரா ட்ரெண்ட்ஸ். லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்க. எனக்கு இன்னொரு சேனல் கூட இருக்கு, எம்மி மம்மி மஞ்சுன்ட்டு. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக அதையும் போய் செக் பண்ணுங்க. இந்த சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? உங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் இன்னும் ரெட் கலர் இருந்தால் ப்ளீஸ் கிளிக் ஆன் த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன். கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சரில் போடுற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு ஆர்ச் பேட்டர்ன் வரும். இதுக்கு வந்து ஷைனிங் பீட், இந்த காட்டன் த்ரெட், சில்க் த்ரெட், அப்புறம் நீடில்ஸ் தேவை. ஸோ இந்த காட்டன் த்ரெட்டை வந்து இப்போ ஒரு நீடில் நான் கோர்த்து வச்சுருக்கேன். தென் மெஷர் பண்ணுறதுக்கு மெஷரிங் டேப் இல்லைன்னா வந்துட்டு ஒரு ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1 சென்டிமீட்டர் கேப் கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு த்ரெட்டுக்கும் நடுவில். ஸோ இந்த ஷைனிங் பீட், சின்ன பீடும் பெரிய பீடும் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லா கிராஃப்ட் ஷாப்லையும் ஈஸியாக கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த த்ரெட்டை வந்துட்டு நாம் கோர்த்துக்கலாம் ஒன் ஆஃப்டர் அதர். இதோட ஆர்ச் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 செட் ஆஃப் த்ரெட்டு சேர்ந்தது தான் ஒரு ஆர்ச்சு. ஸோ ஒரு பேட்டர்ன் செய்யறதுக்கு 5 த்ரெட்டு நம்ம வந்து இன்சர்ட் பண்ணி இருக்கணும். ஸோ இதில் வந்துட்டு இப்போ நான் 1 சென்டிமீட்டர் கேப்பில் என்னோட காட்டன் த்ரெட்டை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் எதுவும் நாட்லாம் போட வேண்டியதில்லை, ஜஸ்ட் நீங்கள் இன்சர்ட் பண்ணிவிட்டு வேணுங்கிற அளவு லென்த் வச்சுட்டு ட்ரிம் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ இதை வந்துட்டு நான் கீழே ட்ரிம் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இதில் பீட்ஸ் ஆட் பண்ணணும். இதுக்கு வந்துட்டு ஒரு சின்ன நீடலில் ஜரி த்ரெட், ஸ்மால் நீடலில் ஜரி த்ரெட் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு லூப்பில் என்னோடய த்ரெட் இருக்குது. ஸோ இந்த நீடல் வழியாக என்னோடய பீடை வந்து இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 பீட் ஆட் பண்ணணும். ஸோ இதுதான் நான் சொன்ன பேட்டர்ன். லைக் சென்டர் பீட் வந்துட்டு பெரிய பீட் 1, சைடில் 2, இது வந்துட்டு ஸ்மால் பீட் 3 போடணும். அதுக்கு அடுத்த லைன் 2 சைடும் வந்துட்டு ஒரு பிக் பீட் 3 ஸ்மால் பீட், அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்துட்டு நீடலில் ஒரு பிக் பீட் 3 ஸ்மால் பீட் போட்டு கடைசியில் இருக்க த்ரெட்டில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து செட் ஆஃப் 5 ரெடி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பீடு பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஃபர்ஸ்ட் ஒரு பிக் பீட் 3 ஸ்மால் பீட், அடுத்தது 3 ஸ்மால் பீட், அப்புறம் சென்டரில் ஒரே ஒரு பிக் பீட், அகெயின் 3 ஸ்மால் பீட், அப்புறம் ஒரு பிக் பீட் 3 ஸ்மால் பீட். லைக் ஒரு செட் நான் சொன்னது. இதெல்லாம் சேர்த்து போட்டு ஒரு முடி போட்டிங்கன்னா அது ஒரு ஆர்ச் டைப்பில் வரும். ஸோ அடுத்தது இது எப்படி முடி போடுறதுன்னு பார்க்கலாம். நான் 3 செட் இந்த இடத்துல செஞ்சுருக்கேன். ஸோ சென்டர் இதை விட்டுருங்க, ஏன்னா சென்டர் இதுவும் சேர்த்து நீங்கள் டைப் பண்ணும்போது முடி போடும்போது நம்மளுக்கு டாசில் ஆட் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் சென்டர் ஒன்றை வந்து விட்டுட்டு மிச்ச 4ஐயும் சேர்த்து ஒரு முடி போட்டுக்கோங்க. உங்களுக்கு இங்கே தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் லென்த்தாக கூட அந்த த்ரெட்டு விட்டுக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு முடி போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். காட்டன் த்ரெட் கொஞ்சம் க்ரிப் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு நீடில் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த நாட்டை கைட் பண்ணி கரெக்டாக பிளேஸில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இந்த பேட்டர்ன் முடிஞ்சது. இந்த பீடில் வர த்ரெட்டை வந்துட்டு கீழே வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி பக்கத்தில் இருக்க 2ஐயும் நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ தான் புதுசாக சாரீ குச்சு செஞ்சு பழக ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஆல்ரெடி, போத் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ், பேசிக்ஸ் இன் சாரீ குச்சு அப்படின்ட்டு. அது என்னோட சாரீ குச்சு லிஸ்ட்டில் கூட இருக்கும், ஐ மீன் பிளேலிஸ்ட்டில் கூட இருக்கும். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததும் போட்டுட்டேன். இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலாக பட்டு சாரியில் போடும்போது. இதுக்கும் வந்துட்டு நீடல் வச்சு கைட் பண்ணி கரெக்டாக கொண்டு போய் உங்கள் இதை வந்துட்டு பிளேஸ் பண்ணிக்கோங்க நாட்டை. ஸோ இந்த பீட் வந்துட்டு எல்லாத்தையும் காமனாக இருக்குது, அதனால தான் இந்த பீட் யூஸ் பண்ணிவிட்டு நான் செஞ்சிட்ருக்கேன். பட் நீங்கள் கண்டிப்பாக வேறு ஏதாவது டெக்ஸ்சர்ட் பீட்ஸ், சாரி குச்சுக்குனே இருக்கிற பீட்ஸ் ஏதாவது உங்கள்கிட்ட இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அது கூட கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நாட்டு வந்துட்டு லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விடுங்க. ஸோ தட் நம்மளுக்கு சாரி குச்சு ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் டாசல் ஆட் பண்ணும்போது. ஸோ நெக்ஸ்ட் இதில் டாசல் ஆட் பண்ணதுக்கு ஒரு 100 ஸ்ட்ராண்ட் சில்க் த்ரெட் எடுத்து அதனுடைய டிப்பில் க்ளூ அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ அதை வந்துட்டு ஆட் பண்ண போகிறேன். ஸோ நான் சென்டர் பீடு த்ரெட்டை எடுத்துட்டு இதில் வந்து இப்போ ஈஸியாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது அந்த கீழே சென்டர் பீடு கீழே த்ரெட்டு விட்டுருக்கோம்ல, அதை வந்து அடியில் அப்படியே சேர்த்துக்கணும். இப்போ இப்படி இந்த மாதிரி சேர்த்துட்டிங்கன்னா அது வந்துட்டு உங்களுக்கு பர்ஃபெக்டாக அந்த இடத்துல நின்றுக்கும். பட் சேர்த்து போட்டு முடிச்சு போட்டிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு இந்த
டாசல்ஸ் ஆட் பண்ணுறது கொஞ்சம் சிரமம். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு சின்ன நீடலில் ஜரி த்ரெட் போட்டு வச்சுருக்கேன். அதை வச்சு நான் இந்த இடத்துல நாட் பண்ணிக்க போகிறேன். எப்பவும் போல் ஊசி குத்தி எடுத்து மடித்து லைக் முடிச்சு போட்டு ஒரு 2 தடவை 3 தடவை போட்டிங்கன்னா போதும். போட்டுட்டு அந்த த்ரெட்டை வந்துட்டு என்ன பண்ணணும்னா நீடில் வந்துட்டு பேக் சைடு வழியாக கீழே கொண்டு வந்துடணும். ஸோ இது வந்து கொஞ்சம் திக்கான ஜரி த்ரெட். ஸோ எனக்கு 2 தடவை போட்டாவே போதும். இப்போ வந்துட்டு இதை பியூட்டிஃபுல்லாக ட்ரிம் பண்ணோம்னா பர்ஃபெக்டாக ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ச் பேட்டர்னில் ஷைனிங் பீட் சாரீ குச்சும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி இந்த ரெண்டுக்கும் பக்கத்தில் இருக்க ரெண்டுக்கும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா கீழே நம்ம விட்டுருக்க அந்த த்ரெட்டை இதில் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி சேர்த்துக்கணும். பட் அதையும் சேர்த்து முடிச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் இந்த டாசல் ஆட் பண்ணுறதுக்கு. அதனால தான் இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஆக்சுவலாக இப்போ நிற்காது. சாரீ குச்சு ஆட் பண்ணதுக்கப்புறம் டாசல் ஆட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஆர்ச் பேட்டர்ன் வந்திருக்கும். பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் சில்க் சாரியில் போடும்போது. கண்டிப்பாக இந்த பேட்டர்ன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நாங்கள் ஃப்யூச்சரில் போடுற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.